ஓம் முருகா போற்றி. என் அன்பு குழந்தையே, இந்த பதிவை கேட்கும் இந்த நொடி முதல் உன் வாழ்வில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் அனைத்தும் காணாமல் போகும். நீ பட்டு கொண்டிருக்கின்ற இத்தனை வேதனைகளுக்கும் சிரமங்களுக்கும் ஒரு முடிவு கிடைத்துவிடும். எல்லா ராஜ நேரமும் ராஜயோகமும் உன் வாழ்வில் வந்து சேரக்கூடிய அற்புதமான காலகட்டம் இது. மகிழ்ச்சி ஒன்றை மட்டும் நீ எப்பொழுதும் இலக்காக வைத்துக்கொள். உன்னை சுற்றி எது நடந்த பொழுதிலும் என்னென்ன நிகழ்வுகள் நேர்ந்தாலும் நான் மகிழ்ச்சியாக இருப்பேன் என்ற குறிக்கோளை மட்டும் எப்பொழுதும் கைவிடாமல் இரு. நீ எப்பொழுது அழுவாய் அதை பார்த்து சிரிக்கலாம் என்று ஒரு கூட்டமே காத்து கொண்டிருக்கின்றது. அதற்கு எப்பொழுதும் இடம் தந்து விடாதே. உன்னுடைய வாழ்க்கை நலம் நிறைந்ததாகத்தான் இருந்து கொண்டு வருகின்றது. அதை சோகத்திற்குள் மூழ்கடித்து விடாதே. என் அன்பு குழந்தையே, கவலைப்படுவதாலும் கண்ணீர் சிந்துவதாலும் எந்த விஷயத்திலும் மாற்றம் வரப்போவதில்லை. ஆனால் நீ தைரியத்தோடும் தன்னம்பிக்கையோடும் முயற்சியை செய்யும் பொழுது எல்லா விஷயங்களிலும் மாற்றம் ஏற்படும். என் ராஜ பார்வையும் அருட்பார்வையும் எப்பொழுதோ உன்மீது பட்டு விட்டது. அந்த பட்டதன் காரணமாகத்தான் உன் வாழ்க்கையில் முழு நிறைவாக நான் நிறைந்து வேலைகளை செய்து கொண்டிருக்கின்றேன். நீ இயல்பாக பேசினாலும் பழகினாலும் கூட அதில் குற்றம் குறைகளை கண்டுபிடித்தவர்கள் உன்னை சுற்றி இருக்கின்றார்கள். அவற்றை எல்லாம் பெரிதாக நினைத்து கோபப்பட்டு கொண்டு இருக்காதே. சிலர் வேண்டுமென்றே உன்னை வம்புக்கு இழுக்கின்றார்கள், சீண்டி பார்க்கின்றார்கள் என்றால் அவர்களுக்கு சரிக்கு சரியாக நின்று நீனும் வீண் விவாதங்களில் ஈடுபட்டு கொண்டு இருக்க வேண்டாம். உன்னுடைய தனி மதிப்பு, தனி அடையாளம், உனக்கென்று ஒரு நல்ல பக்குவப்பட்ட நிலையை எப்பொழுதும் நீ பின்தொடர்ந்து வர வேண்டும். கருணை உள்ளம் கொண்ட நீ உன் வாழ்க்கையில் எல்லா விதமான சோதனைகளையும் அனுபவித்து கொண்டிருக்கின்றாய். இரக்க குணம் கொண்ட நீ ஏனோ இரக்கமற்ற சில மனிதர்களால் சோதனைகளை அனுபவித்து வருகின்றாய். இந்த நிலை இனியும் தொடரப்போவது இல்லை. உன் வாழ்விற்கான நல்ல காலம், நல்ல நேரம் பிறந்தாகிவிட்டது. நீ பிறரிடத்தில் காட்டும் உண்மையான அன்பும் உண்மையான பாசமும் உண்மையான பண்பும் எப்பொழுதும் தோற்று போகாது. அது இறுதி வரை உன்னை தலை நிமிர்ந்து வாழ வைக்கத்தான் உதவி செய்யும். சிலர் செய்யக்கூடிய அர்த்தமற்ற செயல்கள் அவர்களை தலை குனிந்து வாழக்கூடிய நிலைக்கு தள்ளிவிடும். என் அன்பு குழந்தையே, எப்பொழுதும் உன்னுடைய நல்ல பண்புகள், நல்ல குணங்கள் அது உன்னிடமிருந்து மாறாமல் இருக்க வேண்டும். பிறர் செய்யக்கூடிய தீய செயல்களை கண்டு பொங்கி எழுவதை கொஞ்சம் நிறுத்திக்கொள். சற்று பொறுமையாக இரு. நீ பொங்கி எழ வேண்டும், உனக்கான அடையாளத்திலிருந்து வெளிவர வேண்டும், உன் நல்ல பண்புகளிலிருந்து வெளிவர வேண்டும் என்பதற்காகவே சிலர் உன்னை சீண்டி பார்க்கின்றார்கள். யார் எப்படி நடந்த பொழுதிலும் உனக்கான தன்மையிலிருந்து நீ வெளிவர வேண்டாம். எல்லோருடைய கண்களுக்கும் எல்லோரும் எப்பொழுதும் நல்லவர்களாக தெரியும்படி வாழ வேண்டும் என்று நினைப்பது எல்லாம் தவறான ஒன்று. அவரவர்கள் கண் பார்வையில் ஒவ்வொருவர் ஒவ்வொரு விதத்தில் அனைவரையும் புரிந்து கொள்கின்றார்கள். அதனால் நீ யாரை பற்றியும் கவலைப்படாமல் இறைவனுடைய பார்வைக்கு மட்டும் நீ நல்லவனாக தெரிந்தால் போதும். உன்னுடைய வாழ்க்கை மிகவும் சீராகவும் சிறப்பாகவும் நிச்சயம் மாறும். நீ தேடி சென்ற காலம் போய் உன்னை தேடி எல்லாமே தானாக வரக்கூடிய காலகட்டம் இது. நீ தேடியது எல்லாம் தானாகவே உன்னை தேடி வந்து மகிழ்ச்சி அடைய செய்யும். இது நாள் வரை காத்திருந்த விஷயங்கள் எல்லாம் இப்பொழுது கைகூடி வரும். உன் வாழ்க்கைக்கு மிக பெரிய பொறுப்பாளியாக நானே திகழ்கின்றேன். உன் வாழ்க்கை சந்தோஷமாக மாற்றுவதற்கான அத்தனை வேலைகளையும் லீலைகளையும் நான் பொறுப்பேற்று செய்து கொண்டிருக்கின்றேன். இனியும் நீ புலம்பும்படியும் வருத்தப்படும்படியும் எந்த ஒரு நிகழ்வும் நடக்கப் போவது இல்லை. நீ மகிழக்கூடிய அளவிற்கு மிகப்பெரிய மகிழ்ச்சியான செய்திகளும் மகிழ்ச்சியான நிகழ்வுகளும் உன் வாழ்வை வந்து சேர காத்து கொண்டிருக்கின்றது. எதற்காக சில விஷயங்களை ஆசைப்பட்டோம் என்று இந்த வாழ்க்கை நொந்து போகக்கூடிய அளவிற்கு உன்னை பாடாய்படுத்தி விட்டது. ஆனால் நீ ஆசைப்பட்ட விஷயங்கள் எந்த ஒரு அவஸ்தையும் இல்லாமல் உன் கரங்களை வந்து சேர என்னுடைய ஆசீர்வாதத்தை முழுவதுமாக நான் கொடுத்து விட்டேன். இனி உன் வாழ்க்கையில் வசந்தம் காலம் ஆரம்பமாகும். உனக்கு துணையாக நானே இருந்து நீ எதிர்பார்த்த எல்லா விஷயங்களையும் வெற்றிகரமாக நீ பெறும்படி நான் உனக்கு உதவி செய்வேன். உன்னிடம் பேசுபவர்கள், பழகுகின்றவர்கள் சில பேர் உனக்கு துன்பத்தையும் அதற்கான வலியையும் தந்துவிட்டு சென்றிருக்கின்றார்கள். அதனால் உன் மனமானது மிகுந்த கனத்தையும் மனக்கவலைக்குள்ளும் உண்டாகி இருக்கின்றது. சுயநலமாக சிலர் உன்னுடைய வாழ்க்கையில் நடந்து கொண்டு இருப்பதால் உன்னுடைய வாழ்க்கை மிகவும் கேள்விக்குறியாக மாற்றப்பட்டிருக்கின்றது. எந்த ஒரு ஏமாற்றமும் துரோகமும் இனிமேலும் உன் வாழ்க்கையில் நிகழாதபடி நடந்த இந்த துரோகத்திற்கும் ஏமாற்றத்திற்கும் கூட நீதியும் நியாயமும் கிடைக்கும்படியும் நான் வழி செய்வேன்.
என் அன்பு குழந்தையே, உண்மையை சிலர் புரிந்து கொள்ளாததால் இத்தனை குழப்பத்திற்கும் காரணமாக அமைந்திருக்கின்றது. இனிமேலும் அந்த நிலை இல்லை. உண்மை வெட்ட வெளிச்சமாக தெரிய வரும். உன்னுடைய நிலைமை என்ன, உன்னுடைய மனநிலை என்ன என்பதை சிலர் நன்றாகவே புரிந்து கொள்வார்கள். தாங்க முடியாத கஷ்டங்களை உனக்கு தந்திருக்கின்றார்கள். அனைத்தையும் நான் சரி செய்து விடுவேன், கவலைப்படாதே. உன் வாழ்க்கையை இனி நீ வாழ ஆரம்பிக்க வேண்டும். பூத்து குலுங்கும் மலரைப் போல நீ சிரித்து சந்தோஷமாக மகிழ்ச்சியாக வாழ்வதை நான் பார்க்க வேண்டும். என் அன்பு குழந்தையே, ஒவ்வொருவர் ஒவ்வொரு குணத்தோடும் ஒவ்வொரு மனநிலையோடும் கருத்து வேறுபாடுகளோடும் இருந்து கொண்டிருக்கின்றார்கள். ஒவ்வொருவருடைய ஆசைகளும் பாசங்களும் ஒவ்வொரு மாதிரியாக திகழ்கின்றது. 5 விரலும் ஒரே மாதிரியாக இருப்பது இல்லை. எல்லோரிடத்திலும் ஏற்றங்களும் தாழ்வுகளும் நிறைந்துதான் இருக்கின்றது. குற்றங்களும் குறைகளும் நிறைந்துதான் இருக்கின்றது. அவர்களிடத்தில் நிறைகளும் இருந்து கொண்டுதான் இருக்கின்றது. அதனால் யார் எப்படிப்பட்டவர்கள் என்று தீர்மானிப்பதை காட்டிலும் உன்னுடைய வாழ்க்கையின் குறிக்கோளை நோக்கி நீ முன்னேறுவதில் முக்கிய கவனத்தை நீ செலுத்த வேண்டும். என் மீதான முழுமையான உண்மையான பக்தியை நீ செலுத்தி வருகின்றாய். நீ ஆசைப்பட்டதை எப்படியாவது உன்னிடம் கொண்டு வந்து சேர்த்துவிட வேண்டும் என்று நானும் உனக்காக ஆவலோடு எல்லா வேலைகளையும் செய்து கொண்டிருக்கின்றேன். மீண்டும் மீண்டும் அதனால்தான் உன்னை தேடி வந்து சில விஷயங்களை சொல்லவும் செய்கின்றேன். சில சமயங்களில் என்னை ஏற்றுக்கொள்கின்றாய், சில சமயங்களில் என்னை தள்ளிவிட்டு போகின்றாய். உன் வாழ்க்கையில் நடக்கின்ற விஷயங்களை பற்றி நான் உனக்கு குறிப்புகளை கொடுக்கத்தான் அனுதினமும் வருகின்றேன். உன்னுடைய முயற்சிகள் ஒவ்வொன்றும் வெற்றி பெற வேண்டும் என்று அதற்கான குறிப்புகளை வழங்கத்தான் நான் வருகின்றேன். என் அன்பு குழந்தையே, எல்லா நேரமும் நீ என்னுடைய நினைவோடு இருப்பதால் இனி ஒரு நாளும் என்னை தள்ளிவிடாமல் என்னுடைய வாக்கினை கேட்பாய் என்று உறுதியாக நம்புகின்றேன். உன்னுடைய வாழ்க்கை மிகவும் அற்புதமாக மாற என்னென்ன வழிவகைகளோ அத்தனையும் என் கரங்களால் செய்தபடியே இருக்கின்றது. எந்த ஒரு விஷயமும் உன்னை விட்டு தட்டி போகாமல் அத்தனையையும் நீ பெறும்படி நான் உனக்கு வழி செய்வேன். இன்பம் என்றால் என்ன, மகிழ்ச்சி என்றால் என்ன, நிம்மதி என்றால் என்ன என்று கேட்கக்கூடிய அளவிற்கு உன் வாழ்க்கையில் துன்பமும் சோகமும் மன வருத்தமும் தான் அதிகமாக இருந்திருக்கின்றது. ஆனால் இனியும் அந்த நிலை தொடரப்போவது இல்லை. முழுமையான இன்பத்தையும் மகிழ்ச்சியையும் மன நிம்மதியையும் நீ பெறப்போகின்றாய். பாவ வினைகள் அனைத்தும் குறைந்து போய் புண்ணியத்தினுடைய பயன்கள் அனைத்தும் அதிகரித்து உன் வாழ்க்கையில் இனி விளங்கும் மிகப்பெரிய அளவில் நீ வளர்ச்சியையும் மகிழ்ச்சியையும் பெறப்போகின்றாய். உன் வாழ்க்கையில் இருந்த கஷ்டங்கள் அனைத்தும் வலுவிழந்து போய் விட்டது. என் அன்பு குழந்தையே, இனி தன்னம்பிக்கையோடு நீ செயல்பட்டு உன் வாழ்விற்கான நன்மைகளை பெற்றுக்கொள்வாய். நீ எதிர்பார்த்த விஷயங்கள் எல்லாம் நிச்சயம் சிறப்பாக நடந்து முடியும். நொடிக்கு நொடி முருகா முருகா என்று என் பெயரை அழைத்து கொண்டிருக்கும் உன் வாழ்க்கை உச்சகட்ட வளர்ச்சியை அடைந்தே தீரும். உன் வாழ்க்கையினுடைய தரமானது மிக பெரிய அளவில் உயரப்போகின்றது. நீ தலை குனிந்து சென்றாய், நீ தலை நிமிர்ந்து செல்வாய். என் அன்பு குழந்தையே, உன் மனதை கஷ்டப்படுத்தியவர்கள் எல்லாம் அதற்கு மருந்திட வருவார்கள். நீ வெற்றி கொடியை நாட்டப் போகின்றாய். என்னையே நம்பிக்கையோடு வழிபட்டு வணங்கி கொண்டிருக்கும் உனக்கு என்னுடைய ஆசீர்வாதங்களால் உன் வாழ்க்கையை நிரப்ப நான் இருக்கின்றேன். உன் வாழ்வில் நீ உயரும்படி உனக்கான வழியை நான் சீரமைத்து கொடுப்பேன். பல அற்புத பரிசுகளையும் பொக்கிஷத்தையும் உன் வாழ்க்கையில் கொடுத்து விலையில்லாத எல்லையில்லாத மகிழ்ச்சியை காண எல்லா வடிவங்களிலும் நானே துணை நின்று காப்பேன். இனி நீ முன்னேறுவது உறுதி. உன் வாழ்க்கையில் நல்லது நடக்கும்.